ஹாய் மக்களே. நம்மளோட தளபதியை எந்த அளவுக்கு நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவரையும் பார்த்துருக்கோம். யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆனந்த் பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா, அவரோட பர்த்டே இன்னைக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம சிஎம், அதாவது நம்ம தளபதி விஜய் இளைய தளபதியாக இருக்கிற காலத்துலேருந்து அவர் நம்ம தளபதி கூடயே இருக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதியை பார்த்துருக்காங்களோ இல்லையே தெரியாது, இவரை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதான். இவரோட தான் அவங்களுக்கு இன்வால்மெண்ட், அதாவது இவரோட தான் டிஸ்கஸே பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்திலேருந்து, அண்ணன் ஸ்தானத்திலேருந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்குறாரு நம்மளோட தளபதி வழியில் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோரும் விஷ் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி விஷ் பண்ணியிருப்பாங்க, இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், அப்போ சோசியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அழகாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக விஷ் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அமைச்சராக இருக்காங்க, சூப்பராக டி நகர் தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு, அதாவது வடபழனி கோவிலுக்கு கூட பேட்ரி கார் வாங்கி கொடுத்தாங்க சொந்தமாக. அதாவது பர்சனலாக கோயிலுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாளில் அவரை பற்றி நிறைய பேசுகிறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது வா சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தளபதி ஒருத்தவங்களை நம்பி இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க, அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருக்க முடியும். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் நம்ம தளபதி கிட்ட வந்துட்டார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்திருக்கும். அதையும் தாண்டி தளபதிக்காக நம்ம நிற்கணும். தளபதி முகம்தான், இல்லைன்னா ஆனந்தே இல்லை, ஆனந்த் இல்லைன்னா தளபதி இல்லைன்னா ஆனந்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு மக்களே. 1 செகண்ட் அவருக்கு